ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் அரசியல் கட்சித் தலைவர்கள், பெண்கள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று குற்றஞ்சாட்டினார். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும். அதேபோன்று ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அங்கிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு அன்புமணி ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். திமுக ஆட்சியில் பட்டியல் இன தலைவர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை சுட்டிக்காட்டி பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக விமர்சித்தார். The total Tamil Nadu government and the state DMK government, the failure to maintain the law and order situation, and almost the atrocity against the Dalits are increased day by day. Scheduled caste leaders and scheduled caste people, they don't have security and they are facing harassment day by day under the DMK government. No social justice they are not following. The Stalin don't have moral right to talk about the social justice. இதனிடையே தமிழகத்தில் பட்டியல் இன மக்கள் மீது நிகழ்த்தப்படும் தொடர் வன்முறைகள் குறித்து பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையம், தேசிய மகளிர் ஆணையத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் புகார் மனுவை அளித்தனர்.